ஹலோ வெல்கம் பேக். திஸ் இஸ் ஆதி. என்ன நல்லா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. அந்த விளாக் எதுவும் நல்லா இருக்கீங்க. சென்னை டு விழுப்புரம் தான் போகிறோம். அதாவது நம்ம சென்னையிலேருந்து நம்ம ஹோம் டவுன் தான் போகிறோம். ஹோம் டவுன் வந்து விழுப்புரம். ஸோ ஹோம் டவுன் தான் போகிறோம். ரொம்ப நாள் கழிச்சு காலேஜ் முடிஞ்சிச்சு, எக்ஸாம் எல்லாமே ஓவர். ஸோ இப்போதான் வீட்டுக்கு போகிறோம். நம்ம வீட்டில் கூட சொல்ல சர்ப்ரைஸாக பண்ணிட்டுமே சொல்லிட்டு தான் கிளம்பிட்டோம். ஓகே பண்ணி நான் கிளம்பிட்டேன். ஸோ இப்போ பேக்கெல்லாம் எடுத்து எல்லாத்தையும் பேக்லாம் திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு மற்றது மட்டும் வேலை கண்டினியூ பண்ணுறோம். ஸோ ஓகே பாய். நம்ம ஃபெரோஸ் எங்கே இருக்கான்னு பாருங்க. அது ஒருத்தா பாருங்க இதுதானா. ஸோ நேற்று தான் நம்ம சிட்டா பறக்க போகிறோம். இங்கே தான் எனக்கு இங்கே இன்னும் பேக்கில் எடுத்து அவங்க செட் பண்ணி கட்டலாங்க. ஸோ கட்டிட்டு மற்றதெல்லாம் கண்டினியூ பண்ணுறேன். வெளியே போகிறாங்க தான் நம்ம ரூமில் தாங்க இருக்கோம். ரூமில் மேலே இருந்து தான் லாக் பண்ணிட்டு. ஸோ மற்றதை செட்டப்லாம் ரெடி பண்ணிவிட்டு மற்றதை கண்டினியூ பண்ணுறேன். ஓகே சார் பாய். நம்ம ஒரு வழியாக கிளம்பிட்டு போகிறேங்க. ஹெல்மெட் பேக். ஸோ இது ஒரு ட்ராவல் பேக் இதை எடுத்துகிட்டு போய்ட்டு அங்கே கட்டணும். அதுக்கு தானே இந்த கை இருக்குங்க இந்த ரப்பர். ஸோ எடுத்துன்னு போய்ட்டு கட்டிட்டு ரொம்ப இருக்குதுங்க. ரொம்ப வெயிட்டாக இருக்குது பேக். செம்ம வெயிட்டாக. ஸோ அதை எடுத்து வச்சுருக்கு ஏற்றிட்டே இருக்குது. முன்னேருந்து எடுத்துட்டு இங்கேயும் இருக்குது. ஸோ கேட்ட போகிறோம் போய்ட்டு என்ன பண்ணுறேன். ஸோ நம்ம ரூம் அங்கே தான் இருக்குது மேலே. அதான் நம்ம ரூம்லேருந்து கிளம்பும்போது ஒரு மாதிரி இருக்குது. திரும்ப வந்துடுவோம். ஒரு 10 days வீட்டில் ஊரில் வந்துட்டு ஸ்டே பண்ணிட்டு கொஞ்ச நாள் அங்கே இருந்து ஒரு 10 days இருந்துட்டு அப்புறம் திரும்ப வந்தாலங்க நான் போகும்போது கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். மரியாதையாக இருக்குங்க. எனக்கு கட்டும்போது கண்டினியூ பண்ணுறேன். எல்லாத்தையும் எல்லாத்தையும் ஹெல்மெட்டில் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேங்க. அப்புறமா ஒரு மோட்டோ ஆங்கிள் செட் பண்ணியாச்சு. மோட்டோ லாக்கு இதுதான் இவனை எடுத்து மேலே கட்டிட்டு வண்டி ரொம்ப நாஸ்தியாக இருக்குங்க. அவனை கட்டிட்டு எப்படி கட்டுறதுன்னு பார்த்துக்கோங்க. எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு பாருங்கள். கட்ட ஸ்டார்ட் பண்ணலாமா? இதெல்லாம் கட்ட நிற்க நினைக்கிறேன். இந்த பக்கம் கட்டா சென்டர் வச்சு முடிச்சு அதனால நம்மளுக்கு தான் வெயிட் அடிக்கும். இப்படியே மாற்றினே ஷோல்டர்லாம் வெளியே எடுத்துவோம். ஸோ ஒரு வழியாக கிளம்பியாச்சுங்க பாருங்கள். எல்லாமே செட்டப் பண்ணியாச்சு. கிளம்பியாச்சு. எப்படியும் லைட்டாக பேக் ஆடிட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது. ஸோ எப்படி இருக்குன்னு தெரியல. ஒவ்வொரு நம்ம அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. பேக் மாட்டிக்கலான்னு பார்த்தா நான் ஒரு குட்டி பேக் ஆல்ரெடி ஒரு பேக் மாட்டிகிட்டு இருக்கேண்ணா. இதை பாருங்கள். இந்த பேக் இல்லாமல் யாருமே மோஸ்ட்லி நிறையா பேர் பைக்குன்னு எடுத்துட்டாலே ஒரு பேக் ஒரு குட்டியோட ஒரு பேக் வச்சுப்பாங்க. அதில் சார்ஜ் எல்லாமே அதில் தான் இருக்குது. ஸோ இதாங்க இப்படின்னா வைங்களேன். போகும்போது கொஞ்சம் முது வச்சா அதில் போய் உட்காந்து சாஞ்சிக்கலாம். ஷோல்டர் வலிக்காமல் இருக்குங்க. அதை மாட்டிட்டு போனால் ஷோல்டர்லாம் வலிக்கும். டென்ஷனாக இருக்கும். ஃப்ரீயாக கட்டி விட்டுனா அது பாட்டு கிடக்கும். நம்ம பாட்டு ஃப்ரீயாக போகலாம். ஸோ ஓகே ஃபேமே வண்டி எடுத்துன்னு போய்ட்டு வெளியில் வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஃபேமே எப்போவுமே வண்டி பைக் எடுக்க போகிறீங்கன்னா வைங்களேன் ஒரு நேரம் அதை வந்து அவனுக்கு வார்ம் அப் பண்ணுறேங்க. ஏன்னா சூப்பர் பைக் தான் வார்ம் அப் பண்ணலாம் இல்லை. எந்த பைக் எடுத்தாலுமே வார்ம் அப் பண்ணுறது நல்லது. எடுத்தது வேகமாக போய்டும். நம்ம ஸோ லாங்கில் போகிறவங்களாம் வேகமாக போகணும். அதனால் என்ன பண்ணணும், கொஞ்சம் நேரம் வார்ம் அப் பண்ணி விட்ருங்க. ஸோ எல்லாம் சொல்லுவாங்க சூப்பர் பைக் தான் வார்ம் அப் பண்ணணும், நார்மல் பைக் அப்படிலாம் கிடையாதுங்க. நம்ம கையில் எந்த பைக் இருக்கோ அதான் நம்மளுக்கு சூப்பர் பைக்கு. ஸோ அதுதான் அவங்க பைக் அவங்க சூப்பர் பைக்குன்னு நினச்சிட்டு விட்டுருங்க. அவங்க அதை வச்சுருக்காங்க இதை வச்சுருக்காங்க. நம்மக்கிட்ட இது ஆச்சு இருக்குல்ல. மற்றவங்க கையில் இது கூட இல்லாமல்லாம் இருக்காங்க. இன்னும் பைக்கே இல்லாதவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எப்போவுமே வண்டி எடுக்கும்போது வார்ம் அப் பண்ணுறேங்க. அப்புறம் இந்த பைக் தான் வச்சுருக்கோம். மற்றவங்க பைக் பார்த்து ஃபீல் பண்ணாதீங்க. நம்மளும் ஒரு நாள் வாங்குவோம். ஸோ நம்ம கையில் இருக்கிறத வச்சு நம்ம எப்படி ஜாலியாக இருக்கணும் அதை கற்றுக்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? அதுக்கேற்ற மாதிரி இருக்கலாங்க. ஓகே தானே? நல்லபடியாக போயிடணும். நல்லபடியாக வீடு போய் சேர்ந்துடணும். ஆனால் வீட்டுக்கு வரணும் ரூம் உள்ள போகிறேன் நான் நினைக்கிறேன். கிளம்பிச்சுக்காம ஓகே ஃபேமே நம்ம கிளம்பியாச்சு. ஏன் கொஞ்ச நேரம் காரணம் பார்த்தீங்கன்னா வைங்களேன், அண்ணன் ஒருத்தர் வந்தார். அவர்கிட்ட கொடுத்து நம்மளோட ஃபுல் ஆங்கிள்
ஃபுல் செட்டப்போட நம்ம பைக் ஃபுல்லாக இப்போ எப்பவுமே மோட்டோ விளாக் ஸ்ட்ரென்த் ஸ்டாரிங் இப்படி தானே காமிச்சிட்டு இருக்கோம். ஸோ ஃபுல் செட்டப்போட காமிக்கலான்ட்டு அவர் கையில் கொடுத்து வீடியோ எடுக்க சொன்னாங்க. அதை நான் கிளிப்ஸ் போடுவேன் பாருங்க. அது நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப நாளாக அதே மாதிரி எடுக்கணும். எப்பவுமே நான் சோலோவாக போயிட்டு இருக்கேன்னா, ஸோ சோலோவாக போகும்போது அந்த மாதிரி அது மாதிரி எடுக்க முடியல. ஆனால் இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு விளாக் பண்ணிட்டு கொஞ்சம் ஒரு 5 6 10 கிலோமீட்டர் சம்திங் வந்திருப்போம். இது வரைக்கும் நானும் எவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு பேசிட்டு வரேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா கேமரா ஆன்லேயே இல்லைங்க, வீடியோ ரெக்கார்டே ஆகலைங்க, எப்படி ஆஃப் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி அடிக்கடிக்கு நடக்க போனாங்க, செம்ம டென்ஷன் ஆகுது. இது எனக்குன்னு இல்லை, நிறைய எல்லா மோட்டோ விளாகர்ஸ்க்குமே இது நடக்குது. அவங்க பாட்டு ஆன் பண்ணிட்டு பேசிட்டு போயிட்டே இருப்போமா, அது சடன் ஆஃப் ஆயிடுது. எப்படி தான் ஆஃப் ஆயிடுது? ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்ப்பான், கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. இப்போயே நான் எப்படி பார்த்தேன்னா என்னோட ஹெட்செட் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ ஏர்பட்ஸ் நார்மல் ஹெட்செட் தான். இந்த மொபைலில் அந்த கரெக்டாக சொல்லுமா, அதை பாருங்கள் எங்கே கிடையாது பாருங்க. நான் கூட ரூமில் விட்டு வந்துட்டேன் நினச்சேன், கடைசியில் எங்கே கிடையாது பாருங்கள். இதை பார்க்க போய் தான் இப்போ நான் நோட் பண்ணேன். சரி இதை எடுத்துகிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணலான்னு எல்லாத்தையும் பார்க்குறேன். கடைசியில் பார்த்தா கேமரா ஆன்லேயே இல்லைங்க. எவ்வளோ தூரம் பேசிட்டு வந்தேன் மேமே, நிறையா பேசிட்டு வந்தேன். ஐயோ, சில டைமில் வாய்ஸ் கேட்காம போயிடுது, சில டைமில் இந்த மாதிரி ஆகுது. நம்மளுக்கு மட்டும் ஏன்னா அடி மேலே அடி வந்துகிட்டே இருக்குமே தெரியல. எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு தெரியுமாங்க. நம்ம இவ்வளோ நேரம் பேசிட்டு வந்தோங்க, அது எதுவுமே இப்போ இல்லை. அதுவும் ஒரு நல்லது தான். இந்த ஹெட்செட் காணாமல் போனது, இப்போ திடீர்னு சடனாக எனக்கு இந்த ஹெட்செட் ஸ்ட்ரைக் ஆனது, அதெல்லாம் ஒரு நல்லதுக்கு தான் போலங்க. ஓல்டு மாடல் பீச்சில் புல்லட் போகுது. ஸோ இப்போ இந்த ஹெட்செட் எனக்கு இந்த சடனாக இந்த ஹெட்செட்டோட திங்க் வந்துடலன்னா வைங்களேன், இப்போ நான் நிறுத்தியிருக்க மாட்டேன், இப்போ கேமரா ஆனில் இருக்கான்னு பார்த்துருக்க மாட்டேன், இன்னமும் நான் பேசிட்டு போயிட்டே தான் இருப்பேன். எங்கே போய் நின்று போகணும்னு தெரியல. சரி வாங்க பார்த்துக்கலாம். ரைட்னா அப்படி இப்படி எல்லாமே இருக்க தானே செய்யும், எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியதாங்க. இந்த ப்ராப்ளம் கூட இல்லைன்னா அப்புறம் எதுக்கு இங்கே ரைட் போகிறோம், எல்லாத்தையும் பார்த்துக்க வேண்டியதாங்க. சீரியஸாகவே சொல்கிறேன், மோட்டோ விளாக்ன்றது ரொம்ப கஷ்டங்க. சில பேர் தனியாக பண்ணுறோம், நான் மோஸ்ட்லி தனியாக தாங்க பண்ணிகிட்டு இருக்கேன். இன்னும் நம்ம செட் ஆஃப் கேங் சரி செட் ஆகலை, கனெக்ட் ஆகலை. ஸோ நம்ம தனியாக தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ரொம்ப கஷ்டம் ஃபேம், அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சீரியஸாகவே ரொம்ப கஷ்டம். இப்போது நம்ம எல்லாத்தையும் ப்ராப்பராக செட்டப் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம், சடனாக எதுவுமே இல்லாமல் இருக்கும். நம்மளே இப்போ தனியாக வீடியோ எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா, இப்போ என்ன ஃபுல் நாங்கள் காட்டணும், யாருன்னா கூட வந்தால் தான் செட் ஆகும். ஆனால் மோட்டோ விளாகையும் இப்போ என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார், அவர் பேர் வந்து சார்லி தான். அவர் வந்து சேனல் வச்சுருக்காரு, யூடியூப் சேனல். அவர் வந்து சார்லி சாரா சார்லி, ஓகேங்களா. அவரோட சேனலை கூட நான் வந்து லிங்க் போடுவேன், அவர் சேனலில் சைடில் போஸ்ட் போடுறேன். அவரை வந்து இப்போ டிமோட் பண்ணுறாங்க. அவர் கஷ்டப்பட்டு இப்போ தான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. நிறைய எக்ஸ்பென்சிவ், நிறைய செலவு பண்ணிட்டாரு. பைக் மாடிஃபிகேஷனு, கேமரா, கோப்ரோ, இன்ஸ்டா 360, நிக்கா நார்மல் கேமரா, எவ்வளோ செலவு பண்ணுறாரு. ஸோ அவர் சில பேர் டிமோட் பண்ணுறது எப்படி பண்ணுறாங்கன்னா, பிஜே சித்து இருக்கார்ல, அவரோட விளாகும் மோட்டோ விளாகும் என்னங்க சம்மந்தம். ஸோ மோட்டோ விளாகில் போயிட்டு விஜே சித்து மாதிரி அவர் வீடியோ மாரி உன் வீடியோ இல்லை அப்படின்ட்டு பேசுகிறானுங்க சில பேர். அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தமே எனக்கு புரியவே இல்லை சீரியஸாகவே. நான் சொல்கிறது புரியுதுங்களா. அவர் வேற, இப்போ விஜய் சேதுபதி அவங்க பையன் சொன்னார்ல ஒரு இன்டர்வியூவில், அவர் வேற நம்ம வேற. அது மாதிரி தாங்க அவர் பண்ணுறது, அவரோட டாபிக்ன்றது, அவரோட ஹார்ட் ஒர்க், அவரோட பேஷன்ன்றது வேற. அவர் நார்மலாக காமெடி பண்ணிட்டு, அவரும் ஹார்ட் ஒர்க் தான். அவர் எவ்வளோ வருஷம் ஹார்ட் ஒர்க் பண்ணார், கிட்டத்தட்ட 10 இயர்ஸ் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் வந்தார், இவ்வளோ பெரிய ஆளாகினார். அவரும் ஒன்றும் ஈஸியாலாம் ஒன்றும் ஆகலை, எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். அவரு மாதிரி உன் வீடியோ பார்த்தா சிரிப்பு வரலன்னா, நம்ம பண்ணுறது மோட்டோ விளாகு, அவரு பண்ணுறது காமெடி எக்ஸ்ப்ளோர்,
வேற, நம்மளுக்கு வேற, நம்ம டாபிக் வேற, அவர் டாபிக் வேற. அவரு மாதிரி நம்ம வரலன்னு கேட்கறது கொஞ்சம் கிரிஞ்சா இருக்கு, சில நேரத்துல ஆக்ட் ஆகுதுங்க. ஆனா அவரு கால் பண்ணி ரொம்ப புலம்புனாரு, இப்ப அவர்கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். ஸோ நான் உடனே தான் சொன்னேன், நம்ம வளர்ந்துருவோன்ட்டு பேசுறவன் அவனும் வளர மாட்டான் ப்ரோ. ஒருத்தவன் நம்ம பேசுறான்னா நம்ம அப்பயே பாதி வளர்ந்துட்டோம், கரெக்டா இல்லையா? இப்போ ஒருத்தன் நம்ம பேசுற இடத்துல நம்ம வந்துட்டனாலே நம்ம கொஞ்சம் வளர்றோம், அவனோட தாண்டி போறோம். ஒண்ணுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணி இப்போ 42K வந்துட்டாருங்க. இப்போ 42K வந்துட்டானா இன்னும் வளர்ந்துருவானே, இட்டா எங்கடா இன்னும் வளர்ந்துருவான் அப்படின்றதுக்காக தான் அது பேசுறது. சார் அதெல்லாம் கண்டுக்காத ப்ரோ, பாத்துக்கலாம். 42K வந்துட்டோம் ப்ரோ, இதுக்கு மேல என்ன, இன்னும் கொஞ்சம் போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தேன் அவர் வேலை எவ்வளவு நேரம். என்ன நான் சொல்றது கரெக்டா இல்லையாங்க? இப்போ ஒண்ணு உங்களுக்கு வரலையா, அதோட விட்டுருங்க. யாருன்னா ஒருத்தவங்க பண்ணாங்கன்னா அதை வந்து சப்போர்ட் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ண முடியலன்னா தப்பா பேசாதீங்க. அது நல்லா இல்ல, நல்லா இல்லைன்னா இப்போ கண்டென்ட் நல்லா இல்ல அது சொல்லுங்க, மத்தவங்க கூட கம்பேர் பண்ணாதீங்க. இப்போ என்னோட ஸ்டைல் இதுதான், எனக்கு இதுதான் வரும், அவங்களுக்கு அதான் வரும். அவங்க ஃபேஷன் வேற, அவங்க ஸ்டைல் வேற. எல்லாருக்குமே எல்லாரோட ஸ்டைல் வந்துடாது, எல்லாரோட ஃபேஷன் வந்துடாது. இப்போ என்னோட ஃபேஷன் இதுதான், என்னோட கான்செப்ட் மோட்டோ விளாக். அவரோட இது வேற, எந்த வேற. அதை ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வச்சுக்காம பேசாம அவன் பேசுறானே, அப்ப எவ்வளவு பெரிய கிட்டா இருப்பான். சில நேரத்துல அவங்க பேசும்போது நம்மளுக்கு ஹர்ட் ஆயிடுங்க. எப்படின்னா, இவ்வளோ ஹார்ட் ஒர்க் போறோம், இவ்வளோ எஃபெக்ட் பண்றோம், பைக்ல கண்ணு முழிச்சு ஓட்டணும், பெட்ரோல் போடணும், உடம்பு வலி எடுக்கும், எவ்வளவு கஷ்டம் இருக்கு மோட்டோ விளாக் பண்றதெல்லாம். ஸோ அதை பண்ணி பாருங்க, அப்பதான் தெரியும். சும்மா வந்து அது சரியில்லை இது இல்லை, நீங்க பிடிக்கல லைக் பண்ணலாம் கூட பரவாயில்ல, ஒரு தப்பா பேசிட்டு கேவலமா அந்த மாதிரி மட்டும் தேவையில்ல. பிடிக்கலையா ஸ்வைப் பண்ணிட்டு தள்ளி விட்டு போயிட்டே இருங்க, அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை, சிம்பிளா. ஒரு வழியா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப் பண்ணிட்டாங்க பாருங்க, இவ்வளோ பெரிய பஸ் ஸ்டாப். ஆனா ஒஸ்ட்டு செம்ம ஒஸ்ட்டு. நான் போன வீக் இங்க வந்தேன், இது உள்ள இருந்து போறதுக்கு நொந்துட்டேங்க. கரெக்டா இவ்வளோ பஸ் ஸ்டாப் பிரம்மாண்டமா இருக்குன்னா இல்லைன்னா ரொம்ப ஒஸ்ட்டு. சிட்டி உள்ள இருந்து எவ்வளோ லாங்குங்க, இவ்வளோ லாங்ல வந்து அடிச்சு எதுக்கு பண்ணானுங்கன்னே தெரியல. மெயினான பஸ் ஸ்டாப் இந்த திருவண்ணாமலை, அப்புறம் வந்து கோயம்பேடு, பெருங்கலத்தூர், தாம்பரம், இதெல்லாம் மெயினான பஸ் ஸ்டாப். எல்லா ஊருக்கு ஈஸியா போயிடலாம். இந்த இடத்தெல்லாம் பஸ் நிறுத்தவே மாட்டாங்க. கேட்டா கிளாம்பாக்கம் வந்து ஏறிக்கோன்றான், ஒரே இடத்த சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. என்ன சொல்றது, அவங்கள எதுவும் சொல்ல முடியாதுங்க, எல்லாம் அவங்களுக்கு மேல இடத்துல இருந்து வர ஆர்டர் தான். பட் ஆனா நிறுத்தி ஏத்திட்டு போலாம்ல. இப்ப அந்த வழியில இருந்து வருது, இங்கதான் வந்து போகுது, பஸ் கிடைக்கலங்க. பஸ் ஸ்டாப் வந்து செம்ம ஒஸ்ட்டுங்க, எனக்கு பிடிக்கலங்க. என்னால வர ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு இல்ல, நானும் நிறைய பேர்கிட்ட கேட்டேன், எல்லாருமே அதான் சொல்றாங்க, ரொம்ப ஒஸ்ட்டுன்னு தான் சொல்றாங்க. ஓகே ஃபேமே, அதான் உங்களுக்கு பிடிக்கலையா விட்டுருங்க ப்ரோ. இந்த வீடியோ நீ பார்த்தனா மறக்காம எதுவும் நினச்சிக்காத ப்ரோ. நம்மளுக்கு கிடைக்கிறது நம்மளுக்கு கிடைக்கும். அவனுங்க பேசுறவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பான், அவனுங்க ஒண்ணுமே சாதிக்க மாட்டாங்க. நம்ம சாதிச்சிருமோன்ற ஒரு போங்குல பேசுவாங்க. அவங்களெல்லாம் தட்டி விட்டு போயிட்டே இருக்கோம். நம்ம பேசுற இடத்த வந்துட்டாலே நம்ம பாதி வந்துட்டான்னு அர்த்தம் ப்ரோ. அப்போ அவன் பேசுறாங்கல்ல, அப்படின்னா நம்ம கொஞ்சம் வந்துட்டோம். ஸோ கண்டுக்காத ப்ரோ. சரி ஓகே ஃபேமே, மற்றதுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு கண்டினியூ பண்றாங்க. இந்த டிராஃபிக்கா இருக்கு, ஸோ இதெல்லாம் தாண்டிட்டு அப்புறமா கண்டினியூ பண்றேன். ஓகே ஃபேமே, பெட்ரோல் போட்டு அப்படியே பெட்ரோல் போட்டு அதை வந்து காட்டுறேன். என்னடா ஒரு கையில போட்டிருக்க ஒரு கையில என்னன்னு பாக்குறீங்களா? அடி சடனா மொபைல்லாம் கண்ட்ரோல் யூஸ் பண்ணும்போது ஜிபே பண்ணாங்க. ஸோ அதனால வந்து கார்டு கொடுத்தாங்க, ஃபர்ஸ்ட் ஜிபே பண்ணாது, இது செட் ஆகல, இப்போ ஒர்க் ஆகல. அதுக்காக கார்டு கொடுத்தேன், அதனால தான் கிரிஞ்சா பேசுறேன்ட்டு எதனா சிங்க பாக்குறேன்ட்டு ரொம்ப ஹர்ட் பண்ணிடுறாங்க. அதெல்லாம் எவ்வளவு ஹர்ட் ஆகும் தெரிய மாட்டேங்குது. ரொம்ப இப்போ நான் இவ்வளவு நேரம் பேசுறேன்னா, நானும் அந்த மோட்டோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி கஷ்டப்பட்டு அதை ஃபர்ஸ்ட் எடுக்க போகும்போது செட் ஆஃப் பீப்புள் கிடைக்கும் போதாங்க அது கரெக்டா இருக்கும். நம்மளுக்கு அதான் இருந்து அதை கஷ்டப்பட்டு எடுக்கிறவங்களுக்கு தான் அது எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி எடுப்போம் தெரியுமா, அப்பதான் தெரியும் அது எவ்வளோ கஷ்டம்ட்டு. இப்போ இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ண சீப்பா வந்து ஒண்ணுமே இல்லாம நல்லாவே இல்லை, அவ்வளோதான் அப்படின்ட்டு போயிட்டே இருக்கானுங்க. நல்லா இல்லைன்னு கூட சொல்லலாம், மற்றவங்க கூட ஏன் கம்பேர் பண்றோம். அதுவும் மத்த இப்போ டிடிஎஃப் இருக்காரு, ஒரு செரி விளாக்ஸு, அப்புறம் அசார் கெட்டவன் அப்படி இப்படி அச்சாரு, நிறைய இவங்க சொல்றாங்களே, இவங்க கூட கம்பேர் பண்ணா கூட அவங்க ஒரு மோட்டோ விளாக், நம்ம மோட்டோ விளாக் பண்றோம். என்னடா அவங்க பண்றது நல்லா இருக்கு, நீங்க பண்றது நல்லா இல்ல அப்படி சொல்லலாம், ஒரு நியாயம் இருக்கு. இப்போ ஒரு நியூஸ் வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு. ஏன் சொன்னா அதை சொல்றேன் பார்த்தீங்களா?
இப்போ சடனா ஒரு போலீஸை பார்த்தோம்னா, ஸோ அதனால அந்த ஞாபகம் வந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிறைய பேர் யூடியூப்ல பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த போலீஸ் கிட்டே கவர்மெண்ட் பஸ்காரங்க வந்து டிக்கெட் கேட்டு ஏதோ பிரச்சனை பண்ணி கொஞ்சம் வைரல் ஆச்சுல்ல. ஒரு போலீஸ் மேலே கை வச்சா எவ்வளோ பிரச்சனை ஆகும்ட்டு மாசாக காமிச்சிட்டாங்கல்ல. ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட்டே எதிர்க்கிறாங்க பாத்தீங்களா ஒரு போலீஸ். இப்போ நம்ம வண்டிக்கு ஃபைன் போட்டா கவர்மெண்ட் தான் கட்ட போறோம். ஒரு காருக்கு போட்டாலும் கவர்மெண்ட். எதுவும் பிரைவேட் நம்மளோட பொருள் போதா கவர்மெண்ட். ஆனா கவர்மெண்ட் பொருளுக்கே கேஸ் போடுறாங்கல்ல. அது கவர்மெண்ட் தாங்க பே பண்ணணும். பே பண்ணா கூட போவோம். அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனா ஒரு போலீஸ் மேல கை வச்சா ஒரு போலீஸ் எதிர்த்துனா அது எவ்வளவு ப்ராப்ளம் ஆகும் அப்படிங்கிறத வேற லெவல் நம்ம தமிழ்நாடு போலீஸ் மாஸ்டா. சீரியஸா சொல்றேன். அதை பார்க்கும்போது பூஸ் தாங்க ஆகுது. தமிழ்நாடு போலீஸ் தமிழ்நாடு போலீஸ் அந்த நியூஸை பார்த்ததுலேருந்து செம்ம அப்படியே ஒரு மாதிரி அந்த குரூப் சொல்லுவாங்கல்ல அந்த மூமெண்ட்டுங்க. இப்போ எதுல கேஸ் போட்டாலும் கவர்மெண்ட்டுக்கு தாங்க பே பண்ண போறோம். ஆனா கவர்மெண்ட் பஸ் மேலேயே கேஸ் போடுறாங்க பார்த்தீங்களா. அது வந்து என்ன தெரியுது, போலீஸை மட்டும் நம்ம ஏதாச்சும் எழுத்துனா ஒட்டுமொத்த போலீஸுமே ஒன்னா ஆயிடுவோம். அது அது கவர்மெண்டா இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் பஸ்ஸா இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் வேலை செய்யறவங்களா இருந்தாலும் சரி, நாங்கள் ஒட்டுமொத்தம் ஒன்னா ஆயிடுவோம். தர்றாமா. இப்போ விழுப்புரம் 115, திருவண்ணாமலை நம்ம டெஸ்டினேஷன் 115, 120 கிலோமீட்டர் நம்ம அந்த நியூஸ் போகும். ஸோ அது யார் யார் பார்த்தீங்கன்னா மறக்காம முதல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அது எவ்வளோ ஒரு நியூஸ் போமா, எவ்வளோ ஒரு வைரலான நியூஸ் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த கவர்மெண்ட்டுமேங்க ஒன்றும் ஆயோ. அதுவும் ஒரு கவர்மெண்ட் தான். ஒரு தமிழ்நாட்டு கவர்மெண்ட் பஸ் மேலேயே கேஸ் போடுறாங்க. அது எவ்வளோ கெத்து அதெல்லாம். சீரியஸாவே அப்படி இருக்குது. ஏன் சட்டம் பண்ணா எல்லாம் இப்போ நிறைய பேர் போலீஸ் எல்லாருமே அவங்க தேவையில்லாமலாம் நம்ம கிட்டே இருக்க மாட்டாங்க. இப்போ நம்ம ப்ராப்பரா ஹெல்மெட் போட்டு இது வரைக்குமே நான் சொல்றேன். ஹெல்மெட் எல்லாம் போட்டு நான் ப்ராப்பரா வண்டி ஓட்ட ஆரம்பிச்சுட்டு என்னை எங்கேயுமே மறக்க வேண்டாம். நானும் எங்கேயும் மாற்றிட்டு நம்ம ஹெல்மெட் போட்டுருந்தாலே ஃபர்ஸ்ட் விட்டுருவாங்க. ஹெல்மெட் போட்டுருந்தா இப்போ அவங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் கிடைக்க போறாங்க. இல்ல லைஃப் நம்ம உயிர் சேஃப்டி அவ்வளவுதான். இப்போ நீ ஹெல்மெட் போடு இல்லை திட்டுறாங்கல்ல. அது எதுக்கு சொல்லு. இப்போ என்ன உனக்காக அவரை வந்து ஆழ போறாரு எல்லாருக்கும். ஹெல்மெட் போட்டா நம்மளுக்கு சேஃப்டி, நம்மளோட சேஃப்டி ஃபர்ஸ்ட். அவ்வளவுதான். அதுக்காக ஃபர்ஸ்ட் எல்லாரும் அதை மைண்ட்ல வச்சுக்கின்னு சேஃப்டியா எல்லாத்தையும் சேஃப்டி கேஸ் எல்லாம் போட்டு ஹெல்மெட் ஹேண்ட் கிளவுஸ் ஃபர்ஸ்ட் மஸ்ட். ஹெல்மெட் ரொம்ப மஸ்ட். அதை ஃபர்ஸ்ட் போட்டாலே போதும். சில பேர் ஸ்டேடியில் ஃப்ரெண்ட்ல வச்சுப்பாங்க, கையில வச்சுப்பாங்க. போலீஸ் அங்கே பார்த்ததுமே எடுத்து போடுவாங்க. எதுக்கு பயந்து என்ன பண்ண போறாரு உங்களோட லைஃப். அவங்க கையில ஒண்ணுமே கிடையாது. கையில வச்சிருக்கிறது மட்டும் மண்டையில போட்டாங்க. அதுக்கு எதுக்கு வச்சிருக்கோம் சொல்லுங்க. சடனா ஏதோ ஒன்று ஆகுது மட்டும் தான். ஏன் நம்ம ஜிபே ஆச்சு இவ்வளோ பேர் ஆக்சிடென்ட். அவர் சரியான ப்ராப்பரான சேஃப்டி கேஸ் போட்டு இருக்கவே தான் அவர் தப்பிச்சாரு. சத்தியமா அவ்வளோ பேர் ஆக்சிடென்ட் யாருன்னா போயிடுச்சு நார்மலா போயிட்டு அவருக்கு அவ்வளோ ஒரு ஆக்சிடென்ட் நல்லா இருக்கும். ஸோ எல்லாத்தையும் சேஃப்டி கேஸ் மேலே போட்டு அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. மற்றவங்களுக்காக எதுவும் பண்ணாங்க. நம்மளோட லைஃப் நம்மளோட அதுக்காக கிடையாது. அவங்களுக்காக எதுவும் பண்ணாங்க. நீங்க ப்ராப்பரா நான் மடங்கு போகிறதே கிடையாது. ஸோ நம்மளோட லைஃப் நம்ம பார்க்கணும் எல்லாமே. ஸோ நம்ம ரைட் ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் டோல் கட்டுங்க. பார்த்தீங்கன்னா பரநூறு டோலு எப்பவுமே ரோட தாங்க இருக்கும். நான் நிறைய வாட்டி நிறுத்தி பஸ்ஸுக்காக எவ்வளோ பண்ணிக்கிறாங்க. சாட்டர்டே இல்லை, ஸோ எல்லா பஸ்ஸுமே ரஷ்ஷாக தாங்க எவ்வளோ பண்ணிக்கிறாங்க. இன்னும் அதுக்கு அந்த நேரம் போயிட்டீங்கன்னா இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. என்னடா எல்லாம் என்ன மாறி குறுக்கும் பாக்குறேன். எல்லாமே ஒரு மாதிரியாதாங்க பாக்குறாங்க. ஏலியனாடா. எவ்வளவு கிரௌடா இருக்கு. இந்த இடம் எப்பவுமே கிரௌடா இருக்கு. இதுல எனக்கு டவுட் இது பார்த்து நான் எல்லாம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட். அது எப்படி வருது? பேக் லூஸ் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதுங்க. ஒரு பள்ளத்துல விட்டா பேக் ஏதோ லூஸ் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல். நவுந்து போயிட்டே இருக்கு. லைட்டா போடல, லைட்டா தான் கட்டி இருக்கேன். பேக் பார்த்துக்கோன்ற ஒரு சேஃப் ஒரு நம்பிக்கை.
இதை பாருங்க, ஏன் அப்படி இருக்கு எனக்கு சீரியஸா தெரியல. நான் இது வரைக்கும் அந்த இளநீ குடிச்சிருந்தேன். இந்த கிரீன் கலர் ஆனா கணக்கே இல்லை. நம்ம வெங்காயத்து நிறைய இதெல்லாம் இருக்கிறாங்க. அது எப்படி ரெண்டு ஒன்று ஆகுது அது எப்படி தெரியல. அது அந்த மரமே அப்படித்தானே, அதுக்குன்ட்டு தனியா மரம் இருக்கா அப்படின்னு சொல்லி. என்னடா ரொம்ப நான் டிராஃபிக்ல அதிகமா விளாக் எடுக்காம ஆஃப் பண்ணிடுறேங்க. ரொம்ப டிராஃபிக்கா இருக்கா, எதுவுமே டிராஃபிக் இல்லை, நம்ம கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகுதா. ஸோ அதனால ரோட்டை பார்த்து ஓட்டணுன்றதுக்காக நான் அடிக்கடிக்கு விளாக் ஆஃப் பண்ணிடுவேன். எப்பவுமே விளாகோட நம்ம கரெக்டா ஓட்டணுங்க, அவ்வளவுதான். சேஃப்டியா நம்மளோட சேஃப்டி பர்பஸ் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் மற்றது எல்லாமே. சீரியஸா ரொம்ப நான் சரி மதியத்துல போனா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்குனாங்க, நான் மதியத்துல கிளம்பினேன். 3:30 ஆயிடுச்சு. 3:30 உள்ள டவுட். ஈவினிங் டைம்லாம் வந்துச்சுன்னா சுத்தமா போக முடியாதுங்க, ரொம்ப ரஷ்ஷா இருக்கு. செங்கல்பட்டு கிட்ட வந்துச்சு. இப்போ சின்ன வேலை, என்னோட அக்கா தம்பி தான். போய் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டு அப்படி சாப்பிட்டு மற்றபடி கண்டினியூ பண்ணாங்க. கிட்ட வந்தாச்சு, மீதி எல்லாத்தையும் நாங்கள் போயிட்டு என்னோட பர்சனல் ஒர்க்கை முடிச்சுட்டு மற்றதை கண்டினியூ பண்ணுறோம். ஓகே பாய். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஆதி. இதெல்லாம் பேசணும் ஆசைதான், என்ன பண்றது, கொஞ்சம் கிரிஞ்சா இருக்குமே. பாருங்களேன், இந்த வெயிலையும் அவங்களோட டியூட்டி பார்த்துட்டு இந்த ரோட்ல டியூட்டி பார்த்துட்டு போறாங்க. நாங்களா வர்றோம். என்ன பாத்துக்கிட்டே இருக்க? எது ஆறு பார்த்தா நீதான்டா குரு 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 குருன்னு பாக்குற. அவர் நம்மள பாக்குறாரு, லாக் எடுக்கிறேன்னு தெரியுது. ரெண்டு பேரும் பார்த்து எப்படி பார்த்தாரு பாத்தீங்களா. இந்த கௌஷிக் கிட்ட வந்தா அதெல்லாம் போட்டு எடிட் பண்ணலாம்னா நல்லா இருக்கு. சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. சரி ஓகே பேமே, நான் என்னோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டு அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல பார்த்து மற்ற தம்பி வந்து யூடியூப் சேனல் வச்சிரு. அவனோட சேனல் பேர் என்னது? கிட்ட வந்து சொன்னாதான் தெரியும். கிட்ட வந்து சொல்றா. மறக்காம அந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்றீங்க. ஸோ ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறாரு. அவர் வந்து 100K 100 ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காராம். ஸோ அதனாலதான் அவர் வந்து பேசி ரொம்ப ஃபீல் பண்றாரு. எல்லாரும் நிறைய பேர் பண்ண வேணான்றாங்களா, சில பேர் பண்ணுன்றாங்களா, சொல்லிட்டு பண்ணலாமா நம்ம கேட்டுக்காருங்க. சொல்றது சொல்லிட்டா இருப்பாங்க, பண்ணு பாத்துக்கலாம். இல்லை எல்லாரும் பாய் சொல்றேன். இவ்வளவு நேரம் நல்லா பேசினேடா, ஆன் பண்ணிட்டு பிறகு ஏன்டா அந்த மாதிரி பேசுறா. சரி ஓகே பாய். இந்த பிரிட்ஜஸ் இந்த ஒரு வண்டி இருக்குல்லங்க, இது வந்து பிரேக் டவுன் ஆகுது போல. இந்த வண்டினால செம்ம டிராஃபிக்ங்க. இதை தாண்டி வரதுமே போதும் பார்த்தாச்சு. இந்த வியூவை பாருங்க, செம்மையாக இருக்குல்ல. கரெக்டாக சூரியன்லாம் இருந்திருந்தால் இந்த நேரத்துக்கு வந்து சன்செட் ஆகிருக்கும். ஸோ சூப்பராக இருந்திருக்கும் இந்த பிரிட்ஜில் இருந்து சன்செட் பார்த்தா. இப்போ ஆனால் அது பார்க்க முடியாமல் போயிடுச்சு, இருட்டிகிட்டே இருக்கா. ஸோ அதனால் பார்க்க முடியாமல் போயிடுச்சுங்க. டீ எல்லாம் குடிச்சிட்டு கிளம்பிடுச்சு. நம்ம ஃபெரோஸ் சரியாக இருக்காங்கல்ல, நல்லா இருக்கு. இந்த லுக்கு நல்லா இருக்கு. என்னதான் ரைட் பண்ணிட்டே இருந்தாலும் அந்த டீ நிறுத்தி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணும்போது அது ஒரு வைப்பாக இருக்கும். இதை திரும்பவும் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் டயர்ட்னஸ்லாம் போயிடுது அந்த டீ குடிச்சிட்டு. சரி ஓகே ஃபேமே, மோட்டரில் பார்க்கலாம். ஃபேமே நம்ம ரைடோட செகண்ட் டோல். இன்னும் ஒரு டோல் இருக்கு, ஒரு டோல் தாண்டி ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் போகணும், அவ்வளோதாங்க. தேர்டு டோல் கிட்ட வந்துட்டாங்க. விக்கிரவாண்டி டோல் ராஜேஷ் டோல் தானே வந்தாச்சு. 20 சம்திங் தான் வரும் நம்ம வீட்டுக்கு. சுத்தமாக சார்ஜ் இல்லை. லாஸ்ட் எண்டிங் சொல்ல முடியுமான்னு நானே தெரியல. தேர்டு டோல் கிராஸ் பண்ணுறோம். ஓகே ஃபேமே, இந்த ஒருக்கா பிரிட்ஜ் ஏறுதா, ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா பார்த்தீங்கன்னா விழுப்புரம் வந்துடுங்க. விழுப்புரம் மெயின் பஸ் ஸ்டாப் வந்து இங்கேருந்து ஒரு
கரெக்டாக ஒரு 16 கிலோமீட்டர் இருக்கும். அதில் போது பார்த்தீங்களா அந்த சைடு ரைட் சைடில் அதில் போனால் இந்த பிரிட்ஜ் ஏறி ஸ்ட்ரைட்டாக போனால் விழுப்புரம் போகிறோம். நம்ம இப்போ கீழே இறங்கியாச்சு. நம்ம கீழே இறங்கி லெஃப்ட் சைடு போனோம், அதாவது கும்பகோணம் போகிறோம்ல, கும்பகோணம் ரூட்டில் போகிறதா நம்ம வீடு வந்துருக்கு. வந்தாச்சு நம்ம ஒரு 10 நிமிஷம் மேக்ஸிமம் ஒரு 20 மினிட்ஸில் நான் வீட்டுக்கு போயிடுவேன். அங்கேருந்து லெஃப்ட் சைடு இருந்தால் நம்ம வந்து வீட்டுக்கு போகிற வழி. ஸ்ட்ரைட்டாக போகிறது வந்து விழுப்புரம் மெயின் பஸ் ஸ்டாப். விழுப்புரம், திருச்சி, கோயம்புத்தூர் அந்த வழிக்கு வந்துடும். விழுப்புரம் கும்பகோணம் ரூட்டு. நைட்டு விளாட் பண்ண வேணாம் தானே, இதோட இந்த வீடியோ நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃபேம், நைட்டில் வீடியோ பார்க்கவே நல்லா இருக்காது. ஸோ இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். நான் இன்னும் ஒரு 20 மினிட்ஸில் வீட்டுக்கு போயிடுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக என்ன மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பில் பட்டன் கிளிக் பண்ணி ஆளில் போடுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ ஒன்று வருங்க. நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணுறேங்க. இன்றைக்கி இந்த vlog ஓகேவா, எப்படி இருக்குது என்னன்ட்டு கரெக்டாக சொல்லுங்கள். இல்லை இதோட ஃபாலோ பண்ணிக்கலாங்க. ஸோ இதுக்கு மேலே நமக்கு வர vlog கரெக்டாக ஷார்ப்பாக வந்துடும். வீக்லி ஒன்ஸ் இல்லை 2 வீடியோ வந்துடும். குவாலிட்டி வைஸ் நல்லா வரும். இதுக்கு மேலே கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணி நல்லா கொடுக்குறேன். ஓகே சார், மறக்காமல் அதேமாரி உங்களோட சைட்லேருந்து எங்களுக்கு என்ன வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டு ஆளில் போட்டு அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ வீடியோலாம் ஓகேவான்னு சொல்லிட்டு கொஞ்சம் சொல்கிறேன். ஓகே ஃபேம், பாய்.